ஈஸி அறிவியலின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வெற்றி சிவா. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவிலென்ஸின் பயன்பாடுகள் அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். குவிலென்ஸ் என்பது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவிலென்ஸ் என்பது மையப்பகுதி நன்கு தடித்தும் விளிம்புகள் மெலிதாகவும் இருக்கக்கூடியது தான் குவிலென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதில் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவிலென்ஸ் என்பது ஒளிப்படக் கருவிகளில் பயன்படுத்துகிறாங்க. ஒளிப்படக் கருவிகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளிப்படக் கருவியில் குவிலென்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஒளிப்படக் கருவிகளில் பயன்படுத்தப்படுகிறது. உருப்பெருக்க கண்ணாடிகளில் பயன்படுத்தப்படுகிறது. உருப்பெருக்க கண்ணாடிகளில் இதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நுண்ணோக்கிகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பொருள் சிறிய பொருளை பெரிதுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த நுண்ணோக்கிகளில் பயன்படுத்துகிறாங்க. தொலைவில் உள்ள பொருளை நாம் பெரிதுபடுத்தி பார்க்கக்கூடிய தொலைநோக்கிகளில் பயன்படுத்துகிறாங்க. நழுவு பட வீழ்த்திகள் இதை மாதிரி கருவிகள் உருவாக்கத்தில் பயன்படுத்துகிறாங்க. நுண்ணோக்கிகள் உருவாக்கத்தில், தொலைநோக்கிகள், நழுவு பட வீழ்த்திகள் போன்றவற்றின் உருவாக்கத்தில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தேர்வுலையும் கேட்பாங்க, தூரப்பார்வை என்ற குறைபாட்டை சரி செய்வதற்கு பயன்படுத்துகிறாங்க. தூரப்பார்வை என்ற குறைபாட்டை சரி செய்வதற்கு நம்ம கண்ணில் ரெண்டு விதமான குறைபாடுகள் இருக்கும். ஒன்று கிட்ட பார்வை, மற்றொன்று தூரப்பார்வை. கிட்ட பார்வையை குடி லென்ஸால் சரி செய்வாங்க. தூரப்பார்வையை குவி லென்ஸை பயன்படுத்தி சரி செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட்டுகள். என்னென்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒளிப்பட கருவிகளில் பயன்படுத்துகிறாங்க. ஒளிப்பட கருவிகளில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது உருப்பெருக்க கண்ணாடிகள், நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள், நழுவு பட வீழ்த்திகள் உருவாக்கத்தில் பயன்படுத்துகிறாங்க. தூரப்பார்வை சரி செய்வது குவி கண்ணாடிகளை பயன்படுத்தப்படுகிறது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.